நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தை மேல ஒரு காக்கா வந்து உட்காருது. யாரு நமக்கு தெரியும், வேற யாரு, நம்ம டேவல் தான். அவ்வளவுதான், நம்ம மெலிஃபிசென்டோ கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குழந்தையும் பாக்குறாங்க. நீ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாலாம் இல்ல, நீ பாக்குறதுக்கு சுமாரா தான் இருக்க. உனக்கு நான் ஒரு பேர் வைக்க போறேன், உன்னோட பேரு பீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிஃபிசென்ட் என்ன பண்றாங்கன்னா அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. இந்த குழந்தை இருக்கே மெலிஃபிசென்ட பார்த்து பயப்படணும்னு பார்த்தா சிரிக்கும். நம்ம மெலிஃபிசென்ட்டுக்கு மொக்கையாயிடும். நம்ம மெலிஃபிசென்டோ இந்த குழந்தை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுறாங்க. இப்ப அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம அரூரா இருக்குல்ல ரொம்ப அழுகுது. என்னன்னு கேட்டா நம்ம குழந்தைக்கு பிறந்த பால் கொடுக்கணும் இல்லையா, இவங்க 3 பேருமே பாலே கொடுக்க மாட்டாங்க. பால் கொடுங்க அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற கேரட் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம மெலிஃபிசென்ட்கா அட என்னடா இவங்க இது கூட தெரியாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கடுப்பாக அன்னைக்கு ராத்திரி ஆகுது. எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம டேவல் கிட்ட ஒரு சின்ன ஃபிளவர் கொடுக்குறாங்க. அதுல பால் வர மாதிரி அவங்க மேஜிக் பண்ணி இந்த ஃபிளவர் எடுத்துட்டு வந்து அரூரா கிட்டயும் கொடுக்குறாங்க. அரூராவும் அந்த பாலை குடிச்சிட்டு அமைதியா தூங்க ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே மறுநாளும் ஆக ஆரம்பிக்குது. இந்த 3 ஃபேரிஸும் குழந்தைய பாத்துக்காம மாத்தி 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 சண்டை போட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இது வந்து இந்த ஃபேரிஸோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா, ஆனா இல்ல, வெளியே இருந்து நம்ம மெலிஃபிசென்ட் தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா அவங்க வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து டேவல் பாக்குறான். என்ன மேடம் ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க. நம்ம மெலிஃபிசென்ட்டோ சும்மா ஹே நான் ஜோக் பண்ணேன், நீ ஒன்னும் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல.